ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்றீங்களா? ஆமென். இட்ஸ் அ ஹாப்பி டே. ஒரு சந்தோஷமான நாள். காரணம், உலகம் எத்திசையிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிற ஒரு அருமையான ஒரு நாள். அநேகர் தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாய் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறார்கள். அநேகர் சந்தோஷமாக, ஆண்டவரே மட்டுமா இந்த வருடம் முழுவதிலும் எங்களை காத்தீரே நன்றி என்று ஜெபிக்கிறார்கள். ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லுகிறார்கள். அநேகர் நல்ல பலகாரங்களை சுட்டு இன்னும் நல்ல மட்டன்லாம் வாங்கி சாப்பிட்டு கொண்டாடுகிறார்கள். வேறு சிலர் வேறு விதமாய் கொண்டாடுகிறார்கள், அதை விட்டுருவோம். ஆனால் நாமோ கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். இதில் ஒரு 7 விதமான கிறிஸ்து பிறப்பினுடைய ஆசீர்வாதங்கள் 7ஐ நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். அந்த 7 காரியங்கள் என்ன என்பதை குறித்து முதலாவது சுருக்கமாய் சொல்லிவிடுகிறேன். அதன் பின் இதை விரிவாய் காணலாம். முதலாவது, துணியிலே அவர்கள் சுற்றி இருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு பிறந்த பொழுது அவரை துணிகளிலே சுற்றி, முதல்ல துணியிலே சுற்றினார்கள். 2வது, முன்னணையில் கொண்டு போய் கிடத்தினார்கள். 2வது ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம் மிக 5:2 சொல்கிறது, எப்பிராத்தா எனப்பட்ட ஆசீர்வாதம். 4வது, பெத்லகேம் என்ற ஆசீர்வாதம். 5வது, தூதர்களின் ஆசீர்வாதம். 6வது, விலையேறப்பெற்ற நன்கொடைகளை கொண்டு வந்த அந்த ஞானிகளுடைய ஆசீர்வாதம். 7வது, நீ சிறியதல்ல யுதாவே, நீ சிறியதல்ல என்ற 7 ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவுகூறுகிற நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இதை இன்றைக்கு காலையில் நான் யோசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, முதலாவது எனக்கு கிடைத்தது லூக்காவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிங்க பார்ப்போம். நம் சகோதரி வாசிக்க கேளுங்கள். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். This is a sign. இதுவே உங்களுக்கு அடையாளம். ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் அடையாளம் தேவை. ஆதார் அட்டையிலே நீங்கள் பார்க்கலாம், அடையாள அட்டை. எதற்கு எடுத்தாலும் அடையாளம் கேட்பார்கள். ஒவ்வொரு காரியத்திற்கும் அடையாளம் வேண்டும். நீங்கள் இன்னார் என்பதற்கு ஒரு அடையாளம் உண்டு. அதே போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு ஒரு அடையாளம் உண்டு. முதலாவது, துணிகளிலே சுற்றி இருப்பார்கள். துணிகள் என்பது நாம் போட்டிருக்கிற வஸ்திரம் எல்லாம் துணிகளிலே இருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் ரப்பரில் போடுறாங்க, ஒரு சிலர் பிளாஸ்டிக்கில் போடுறாங்க. அதெல்லாம் இருந்தாலும் மெஜாரிட்டியாக துணிகளிலே செய்வார்கள். இந்த துணியினால் தான் வஸ்திரங்கள் செய்யப்படும். இதை நான் நினைவு கூறும் பொழுது ஒரு காரியம் எனக்கு நினைவு வந்தது. கர்த்தர் இந்த வஸ்திரத்தை, இந்த துணியை ஆசீர்வதிக்கிறாரா என்று என் எண்ணம் ஓடியது. வேதத்தில் அங்குமிங்கும் என்னுடைய மனம் அலைமோதி தேடியது. தேடிய பொழுது எனக்கு கிடைத்த வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஆதியாகம புத்தகம் 27ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, அவனுடைய வஸ்திரத்தின் வாசனையை முகர்ந்து, உங்கள் வஸ்திரத்தின் வாசனையை கர்த்தர் முகர்கிறார். தேவனுடைய வஸ்திரத்தின் வாசனையை நாம் முகரும் பொழுது நமக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா? அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை கீழே வாசிக்க கேளுங்கள். அந்த வஸ்திரத்தினால் உண்டான வாசனை, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் அந்த துணிகளிலே போர்த்தி இருந்தார்கள், அந்த வஸ்திரத்திலே போர்த்தி இருந்தார்கள். அந்த வஸ்திரத்தில் உண்டான ஆசீர்வாதங்கள், வாசனையின் ஆசீர்வாதங்கள் என்ன? இயேசுவின் வஸ்திரத்தின் வாசனையை இப்பொழுது முகர்ந்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு, இப்பொழுது, இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. வாசிக்க கேட்போம். இதோ
என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையைப் போல் இருக்கிறது. இதோ உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் வயல்வெளியின் வாசனையைப் போல இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பணியையும் தேவன் உனக்கு வானத்தில் உண்டான உன்னதத்தில் உண்டான ஆசீர்வாதங்களை எல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினால் நிறைப்பேன் என்று இன்றைக்கு புதிய நாளிலே வாக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவின் பிறப்பை நினைவுறுகிற இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். பூமியின் கொழுமையையும் கொடுத்து பூமியின் கொழுமை, பூமியில் உண்டான ஆசீர்வாதங்கள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கிறார். மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. விளைவின் முதற் பலன்களையும் விளைவில் உண்டான கொழுமைகளையும், அரிசி கோதுமை இப்படிப்பட்ட காரியங்களில் உண்டான கொழுமை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும். எவ்வளவு பெரிய அருமையான ஆசீர்வாதம் பாருங்கள். ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள், ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த கணத்தில் 2026ஆம் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கிறிஸ்துவின் பிறப்பின் இந்த நாளிலே, அதை நினைவோர்கள் நாளிலே சொல்லுகிறார். ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். நாடுகளுக்குள் கர்த்தர் உங்களை அழைத்து செல்வார். நாடுகளில் உண்டான ஜனங்கள் எல்லாம் உங்களை ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். இன்னும் உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். நீ உன் சகோதரருக்கு எஜமானனாய் இருப்பாய். உங்கள் சகோதரர் எல்லோரிலும் உங்களை உச்சிதமான இடத்திலே, உயர்ந்த இடத்திலே, ஃபர்ஸ்ட்பான் என்ற இடத்திலே கர்த்தர் உங்களை வைப்பாராக. உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உங்களுடைய சகோதரர்கள் உங்களை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. உங்களை யாராவது சபிச்சா அவங்க சபிக்கப்பட்டு போயிடுவாங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள். இதுதான் அந்த வஸ்திரத்தின் வாசனை, இதுதான் அந்த துணியினுடைய ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை துணிகளிலே போர்த்தினார்கள். ஆகவே இந்த வஸ்திரத்தின் வாசனை, இயேசுவனுடைய வஸ்திரம் அவ்வளவு அருமையான நுகரக்கூடிய ஆசீர்வாதம் உள்ள அந்த வஸ்திரம். அந்த வஸ்திரத்தின் தொங்கலைத்தான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்டால் அப்பொழுது அவளுடைய வியாதி அப்பொழுதே நீங்க பாருங்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அவருடைய துணியில் உண்டான ஆசீர்வாதம், அந்த துணியின் மகத்துவம், அந்த துணியின் ஆசீர்வாதம், அந்த துணியின் விலையேறப்பெற்ற காரியம், அந்த துணியினுடைய கிருபை, அந்த துணியினுடைய வல்லமை எவ்வளவு பாருங்கள். அந்த துணிகளிலே போர்த்தினபடினால் துணிக்கு மதிப்பல்ல, அதை போர்த்தியது இயேசுவின் மேல். ஆகவே இயேசுவினால் அந்த துணிக்கு மதிப்பு. ஒரு கழுதை இயேசுவை சுமந்து வந்தது, கழுதைக்கு மதிப்பல்ல, இயேசுவை சுமந்தபடியினால் அந்த கழுதைக்கு ஒரு கனம். அதே போல்தான் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் துணியின் ஆசீர்வாதம். இரண்டாவது பாருங்கள், முன்னணையிலே கிடத்தினார்கள். முன்னணையிலே கிடத்தினார்கள் என்றால் என்ன அர்த்தம்? முன்னணையில் கிடத்தினார்கள், மேங்கர் என்று சொல்லுவார்கள். அதில் பலவிதமான வியாக்கியானங்கள் இருந்தாலும் அவைகளுக்குள் நான் செல்ல விரும்பவில்லை. இயேசுவை கொண்டு போய் அந்த முன்னணையில் கிடத்தினார்கள். முன்னணை என்பது அந்த மேய்ப்பர்கள் நல்ல முதல் தரமான ஆடுகள் பிறக்கும் பொழுது அதை பழுதற்றதாக இருந்தால் அதை அப்படியே துணியை சுற்றி கொண்டு போய் அந்த முன்னணையில் கடத்துவார்கள். அந்த முன்னணை நல்ல சுண்ணாம்பினால் செய்யப்பட்டதாக இருக்கும். கத 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 என்று கனகனன் சூடாக இருக்கும், சற்று வெது வெது என்று இருக்கும். அதில் கொண்டு போய் வைத்தவுடன் அந்த குட்டியினிடத்தில் உண்டான அந்த ஈரப்பதமெல்லாம் போய் நன்றாக இருக்கும். அதற்காக உள்ளது. இதை விட முன்னணையில் வைப்பது என்றால் எல்லாவற்றுக்கும் முன்னாக இயேசுவை வைத்து விடுங்க. என் தாய், என் தகப்பன், என் மனைவி, என் பிள்ளைகள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சொத்து எல்லாவற்றுக்கும் முன்பதாக இயேசுவை வைக்கிறேன். சிலர் தன் பிள்ளைகளை முன்வைப்பார்கள், சிலர் தன் பேர பிள்ளைகளை முன்வைப்பார்கள். நீங்களும் நானும் யாரை முன்வைக்கிறோம்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு படகிலே போய்கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை பின்னணியத்திலே வைத்தார்கள்.
பின்னணியத்தில் வைத்த பொழுது இயேசு தூங்குகிறவராய் காணப்பட்டார். இயேசுவை பின்னணியத்தில் வைத்தபடியினால் அங்கே கடல் அலை குமுறியது, காற்று சீறியது, பயந்து அலறினார்கள். யோ ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் மடிந்து போகிறோம் என்று. அப்பொழுது இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். பின்னணியத்தில் வைக்காதே, உனக்கு பின்பதாக எரிந்து விடாதே, முன்னணியத்திலே வை. இதுதான் கிறிஸ்துவின் பிறப்பினுடைய அடையாளம். இதுவே உங்களுக்கு அடையாளம். மூன்றாவது பாருங்கள், பெத்லகேம். பெத்லகேமில் உண்டான மீகா 5:2 வாசிக்க கேளுங்கள். மீகா 5:2 சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. எப்பிராத்தா என்று சொல்லுகிறார்கள். பெத்லகேமுக்கு எப்பிராத்தா என்ற ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். எப்பிராத்தா என்றால் என்ன என்று பாருங்கள், கனி கொடுத்தல். இந்த வருடம் பிறக்கிற புதிய ஆண்டிலே நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவைகளால் ஒளிப்படத்தில் செய்யப்படுகிற காரியங்கள் சொல்லவும் அவலட்சணமாக இருக்கிறதே, அவைகளெல்லாம் வெளிச்சத்தினால் வெளியரங்கமாக்கப்படும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கும். கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஒருவேளை ஆண்டவர் சொல்லலாம், 3 வருடம் இந்த அத்தி மரம் ஏன் நிற்கிறது, ஏன் இடத்தை கெடுக்கிறது, சன்லைட் அங்கிருந்து வருவதையும் திராட்சை செடிகள் மேல் விடுவதையும் ஏன் கெடுக்கிறது, தடையாக இருக்கிறது, இதை வெட்டி போடு என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த தோட்டக்காரன் சொல்லுகிறான், சார் ஐயா, இந்த 1 வருடம் இருக்கட்டும், நான் அதை சுற்றி கொத்தி எரு போடுகிறேன், தண்ணீர் பாய்ச்சுகிறேன், எல்லா காரியமும் செய்கிறேன். அதன் பின்பதாக எனக்கு இது கனி கொடுக்காவிட்டால் இதை வெட்டி போடலாம் என்று சொல்கிறார். கனி கொடுக்கிற வாழ்க்கை, நற்கனி, அன்பு. என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, உன் மனைவியின் மேல் கசந்து கொள்கிறாயா? உன் பிள்ளைகளின் மேல் கசந்து கொள்கிறீர்களா? உங்களுடைய உறவினர்கள் மேல் கசந்து கொள்கிறீர்களா? அல்ல உடன் ஊழியர்கள் மேல் கசந்து கொள்கிறீர்களா? உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் கசந்து கொள்கிறீர்களா? கசந்து கொள்ளுகிறதில் காரியம் உண்டு, கோபிக்கிறதில் ஒரு காரியம் உண்டு. சரியாய் வேலை பார்க்கவில்லை என்றால் கோபிப்பது நல்லது, அது நியாயமான ஒரு கோபம். ஆனால் அந்த கோபமே கொலை செய்யும் அளவுக்கு போய்விடக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நீதியின் நிமித்தம் வருகிற கோபம் இயேசுவுக்கு வந்தது. அங்கே காசு கடைக்காரர்களும் புறா விற்கிறவர்களும் தேவாலயத்தில் இருந்தார்கள். அப்பொழுது அவர் ஒரு சாட்டை எடுத்து அவர்களை அடித்து துரத்தினார். என் பிதாவின் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு, அதை கல்லர் குகையாக்கினீர்களே. என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஊழிய ஸ்தலம், உங்கள் வீடு இதெல்லாம் கல்லர் குகையாகிவிடக்கூடாது. உங்களுடைய வீடும் உங்களுடைய ஊழிய ஸ்தலமும் பரிசுத்தமாய் இருப்பதாக. அப்பொழுது கர்த்தர் புதிய ஆண்டிலே உங்களை பெருக பண்ணுவார். எப்பிராத்தா என்றால் கனி கொடுப்பேன், கனி கொடுத்தல். நீங்களும் நானும் கனி கொடுக்கிற ஒரு ஆண்டு. கனி என்பது நற்கிரைகள். நற்கிரைகள் செய்வோம், ஏழை எளியவர்களுக்கு உதவுவோம், ஏழ்மையானவர்களுக்கு பிச்சை கொடுப்போம். அப்பொழுது நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பரலோகத்தில் நம்முடைய கைமாறு மிகுதியாயிருக்கும். 4வது ஆசீர்வாதம் பெத்லகேம். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு. அப்பம் எது? நமக்கு அப்பம் வேத வசனம். இந்த வேத வசனம் நம்முடைய உள்ளான மனிதனை ஐஸ்வர்யவானாய் மாற்றும். என் அன்பு சகோதரனை, நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த ஆண்டை தொடக்கும் பொழுது நம்மோடு பலர் இருந்தார்கள், ஆனால் இன்றைக்கு அவர்கள் இல்லை, மரித்து போனார்கள். நாம் இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபை. கிருபையினால் நம்மை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே நல்ல பங்கை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பத்தின் மீது இந்த புதிய ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஐயா,
வேதத்தை நான் 2 முறையாவது இந்த ஆண்டு படித்து நன்றாக தியானிப்பேன் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். ஜெபிப்பதற்கு, வேதம் வாசிப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். தானியேல் 3 வேளை ஒதுக்கியிருந்தார். 3 வேளை நான் ஜெபிப்பேன், மெடிடேட் பண்ணுவேன். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணினான். அதே போல் நீங்களும் ஒதுக்குங்கள். கர்த்தர் உங்களை புதிய ஆண்டிலே மிகுந்த ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பார். 5வது, தூதர்கள். வேதம் சொல்லுகிறது லூக்காவின் புத்தகத்தில், லூக்காவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்போம். தூதர்கள் வந்து நின்று உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை என்று அந்த இடைய மெய்ப்பரிடத்தில் சொன்னார்கள். லூக்காவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களைச் சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தூதர்கள் சொல்லுகிற ஆசீர்வாதம், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை அறிவிக்கிற நற்செய்தி அறிவிக்கிறேன். இயேசு பிறப்பது ஒரு நற்செய்தி. பாவங்களை போக்க, அக்கிரமங்களை நீக்க, இதுவரை என்ன பாவம் செய்திருந்தீர்களோ அத்தனை பாவங்களை மன்னிக்க தேவ சமூகத்தில் அமர்ந்து கதறி அழுது, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், இனி ஒருபோதும் இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லும் பொழுது தேவன் மன்னிப்பார், நம்மை நீதிமான் ஆக்குவார். எத்தனை அருமையான சந்தோஷம்! இதுதான் தேவ தூதர்கள் சொல்லுகிற நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்கிறாரா? அதுவே நற்செய்தி. அதுவே நற்செய்தி. அதுதான் நற்செய்தி. தூதர்களின் வெளிப்பாடு. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே நல்ல மனதுள்ளவர்களுக்கு சமாதானம். என் அன்பு சகோதரனே, நல்ல மனம் இருக்கிறதா? அல்லது நம் மனமெல்லாம் வெறும் அசுத்தம், எலும்பு கூடும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை சுவராய் இருக்கிறதா? இயேசு கடிந்து கொண்டாரே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை சுவரை என்று சொன்னாரே. அப்படி இல்லாதபடிக்கு நம்முடைய இதயம் ஆண்டவர் குடியிருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக, ஒரு பங்களாவாக, ஒரு அரண்மனையாக நம்முடைய இருதயம் இருக்கிறதா? அப்பொழுது அதில் வந்து இயேசு உலாவுவாரே. அதைத்தான் தூதர்கள் சொன்னார்கள். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே நல்ல மனதுள்ளவர்களுக்கு சமாதானம். உங்களுக்கும் எனக்கும் புதிய ஆண்டு சமாதானமுள்ள ஆண்டாக இருக்க போகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் நம்மதிலே வந்து நம்மோடு குடியிருப்பார். அடுத்து 6வது, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். விலையேறப்பட்ட பொருட்களை இயேசுவுக்கு காணிக்கையை வைத்தார்கள். உங்களில் இயேசு பிறந்திருந்தார், உங்கள் உள்ளத்தில் பிறந்திருந்தார், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், விலையேறப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு புதிய ஆண்டிலே கொடுக்கப்படும். விலையேறப்பட்ட பொருட்கள், பொன், பசும் பொன், தூபம், வெள்ளைப்போளம், இவைகளை காணிக்கையை கொண்டு வந்து சாதாரண ஆட்கள் கொடுக்கவில்லை. ஹானரபிள் பீப்புள்ஸ், ராஜாவை போல் இருக்கக்கூடிய ஞானிகள், சாஸ்திரிகள் வந்து கொடுத்தார்கள். உங்களை பார்த்து பெரிய பெரிய பிரபுக்களும் ஞானவான்களும் கனவான்களும் படித்த மேதைகளும் வந்து உங்களுக்கு முன்பதாய் வந்து அநேக நன்கொடைகளை கொடுத்து உங்களை வாழ்த்துவார்கள். காரணம், இயேசு உங்களுக்குள் பிறந்திருக்கிறார்.
இயேசு பிறக்காத ஒரு உள்ளத்தை குறித்து நான் பேசவில்லை. கிறிஸ்மஸ் நன்னாளிலே இயேசு பிறந்திருக்கிறார். எத்தனை சந்தோஷம்! விலையேறப்பெற்ற பொருட்கள், பொன், புதிய ஆண்டிலே பொன் உனக்கு கொடுக்கப்படும். விலையேறப்பெற்ற தங்கத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தரால் கொடுக்க முடியும். ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் நிறைந்த சீமானாய் இருந்தான். தாவீது டன் கணக்கில் பொன் வைத்திருந்தார். சாலமோன் பொன்னினாலேயே தேவாலயத்தில் பல இடங்களை மூடி இருந்தார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். பொன்னை தங்கத்தை கொடுக்க மாட்டாரா? விலை ஏறிடுச்சியா? ஒரு பவுன் 1,00,000 ரூபாயா போச்சு. எத்தனை லட்சமாய் போனால் என்ன? அந்த லட்சத்துக்கெல்லாம் மேலான கோடிக்கணக்கான காரியங்களை வைத்திருக்கிற தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் அடுத்த ஆண்டு அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிக்கப் போகிறார். அளவுக்கு அதிகமாய். பொன் சாதாரணமாய் உங்கள் வீட்டில் இருக்கும். தூபம், தேவனை துதிப்பீர்கள். வெள்ளை போலம், ஜபம், இவையெல்லாம் விலையேறப்பெற்ற காஸ்ட்லி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், விலையேறப்பெற்ற பொருட்கள். இவைகளை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள். யோபுவின் உபத்திரவத்துக்கு பின்பதாய் யோபுவை தேவன் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். உங்களை அதே போல் ஆசீர்வதிப்பார். 7வது ஆசீர்வாதம், கடைசியாக இயேசுவின் பிறப்பின் ஆசீர்வாதம். மீகா 5:2 வாசிக்க கேட்போம். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் நீ சிறியதாயிருந்தான். இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் நீ சிறியதாயிருந்தான். இங்கே சொல்லுகிறார், இந்த மீகா சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலில் ஆயிரங்களுக்குள்ளே சிறியது தான். ஆனால் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 2:5 சொல்லுகிறது, இந்த பெத்லகேம் எப்படிப்பட்டது? அதற்கு அவர்கள், யூதேயாவிலுள்ள பெத்லஹேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்திலுள்ள பெத்லஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. நீ சிறியதல்ல. யூதாவில் இருக்கிற எல்லா கிளான்ஸ், எல்லா விதமான யூதாவில் இருக்கக்கூடிய எல்லா சந்ததியிலும் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளப்போகிற ஒரு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அநேகரை கர்த்தர் ஊழியக்காரராய் மாற்றுவார். உங்களிலிருந்து இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்படும். அநேக சபைகளில் போதகர்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அநேக சுவிசேஷங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அநேக விசுவாசிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியத்தை செய்ய போகிறார். பலத்த காரியத்தை செய்ய போகிறார். இந்த 7 ஆசீர்வாதங்கள். முதலாவது துணிகளின் ஆசீர்வாதம், துணிகளில் போத்தி இருப்பார். 2வது முன்னடையின் ஆசீர்வாதம். 3வது எப்பிராத்தாவின் ஆசீர்வாதம். 4வது பெத்லகேமின் ஆசீர்வாதம். 5வது தூதர்களின் ஆசீர்வாதம். 6வது விலையேறப்பெற்ற பொருட்களின் ஆசீர்வாதம். 7வது நீ சிறியதல்ல, நீ பெரியது என்ற ஆசீர்வாதம். இந்த 7 ஆசீர்வாதங்களை இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நன்னாளிலே உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நான் உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் உம்முடைய சந்தோஷமும் இந்த நாளிலே காக்க கடவுது. உம்முடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. புதிய ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். காத்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்துவின் பிறப்பின் நன்னாளில் உண்டான ஆசீர்வாதங்கள் 7 உங்கள் மேல் வந்து இப்பொழுதே பலிப்பதாக. ஆமேன், ஆமேன்.